சினமடை செய்திகள். ஆண்மை இருந்துச்சுன்னா, ஈடிக்கு உண்மையில ஆண்மை இருந்துச்சுன்னா, ஏக்நாத் சிண்டைய நீ அரெஸ்ட் பண்ண முடியுமா? ஏக்நாத் சிண்டே பதுக்கி வச்சிருந்த அத்தனை எம்எல்ஏக்களை தூக்கி விசாரணை கொண்டு வர முடியுமா? என்னடா ஈடியை நீ நடத்துற? எங்களோட வரி பணத்துல நீ உன்னுடைய வருமானம் தீட்டிக்கிட்டு இருக்க. நாங்க காலில் போடுற செருப்பு இருக்கு தெரியுமா? அந்த செருப்புக்கு நாங்க வரி கட்டுறோம். நாங்க சாப்பிடுற அத்தனைக்கு வரி கட்டுறோம். அத்தனை வரியை தான் நமக்கு வருமானம் தரணுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். ஒன்றிய அரசு இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு பாஜக அரசு இருக்குமாங்கிறத நீ கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னா மக்களுக்கானது, அது ஒரு ஜனநாயக அமைப்பு, அது இந்த தேசத்தினுடைய நிர்வாகமாக நாட்டு மக்களுக்கு விரோதமாக இந்த மத்திய அரசு தவறாக பயணித்துக் கொண்டிருக்கின்றனர். மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது எம்பிஏ பைஜியுடைய ஆலோசனை நிற்கிறது. எம்பிஏ பைஜிஎன்பதை இந்த ஒரு கட்சியுடைய தலைவராக நீங்க பார்க்கக்கூடாது. மத்திய அரசு கொண்டு வந்த இந்த சட்ட முறைகளை எல்லாம் தொடர்ந்து எடுத்து பேசப்படுகிறது. இன்றைக்கு என்னுடைய ஜனநாயக முறையில போராடி கொண்டிருக்கின்றால் அது எங்கே வைக்கிறார்கள்? எங்கே வைக்கிறார்கள்? அவரை கைது செய்வாங்க. நாங்கள் பரிசு பண்ணி நடத்தணும். ஏற்படுத்தி பொதுமக்களுக்கு இடையூறு செஞ்சோமா? மத்திய அரசுடைய அரசு நடத்தணுமா? என்ன செஞ்சுட்டா? நான் இந்த நடத்திய அமைதியான முறையில் ஜனநாயக ரீதியாக போராடுவதற்கும் எங்களுக்கு கற்றுத்தந்த ஒரு தலைவர் எங்கே பேசினார். அப்படி சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செஞ்சார்னு சொல்லி ஒரு பொய்யான வழக்கை இன்றைக்கு நீங்க கைது செஞ்சிருக்கீங்கன்னா, நாளைக்கு இது உங்களுக்கு இவர் வளர்ந்து வந்தா மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படும் சொல்லி, நம் தன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படும் சொல்லி இன்றைக்கு கைது செய்வதை நீங்க கைது பண்ணிருக்கீங்க. கைது செய்வர்கள் என்ன செஞ்சுட்டாரோ தலைவர்களூர் நகரமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு வரமாட்டார்கள். அடுத்தபடியாக கண்டன கோஷ எழுப்ப வருமாறு தலைவர்களூர் நகர செயற்குழு உறுப்பினரை அழைக்கின்ற உங்கள் சகோதரர்கள் நேரத்தினுடைய அமலாக்கத்துறையின் அநீதியான நடவடிக்கையை வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்கள் தலைவர் மக்கள் தலைவர் எங்கே வைத்திய அவர்கள் கைது நடவடிக்கையை கண்டிக்கின்றோம். ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே மோடி அரசே உடனே நிறுத்து. ஜனநாயகத்தின் எதிர்கொள்ளுதலை கண்டிக்கின்றோம். அமலாக்கத்துறையின் அநீதியான நடவடிக்கையை வன்மையாக கண்டிக்கின்றோம். மாவட்ட, தொகுதி, நகர அனைத்து நிர்வாகிகளையும், வருகை தந்திருக்கிற மண்டல செயலாளர் சிக்கந்தர் அவர்களையும், வருகை தந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், காவல்துறை ஒற்றர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் அனைவரையும் வரவேற்று என்னுடைய சிறிய கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன். லட்சக்கணக்கான தொண்டர்கள் இந்தியா கைது செய்திருக்கிறோம். வழக்கு என்ன வழக்கு? ஏன் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரமலான் மாதத்தில முஸ்லிம்கள் எல்லாம் புனிதமாக கருதுகிற ரமலான் மாதத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எங்கள் தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எங்கே ஓடி போயிடல. ஆனால் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு பின்பற்ற, ஒரு தவறான ஊடகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு இடி டிபார்ட்மெண்ட் அவரை விமான நிலையத்தில் வைத்து ஏதோ ஒரு குற்றவாளியை கைது செய்வது போல கைது செய்திருக்கிறது. ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம், இந்த ரமலான் மாதம் நோன்பு எங்களது போராட்டத்தில் 1% கூட குறைக்கவில்லை. இந்த கைது எங்களது தலைவர்களையும் எங்களையும்
எங்களது முன்னேற்பாடுகள் அல்லது எங்களது முன்முயற்சிகளில் இருந்து 1% கூட பின்வாங்க வைக்காது என்பதை எங்கள் தலைவர் கைது செய்யப்படுகிற பொழுது அவர் சிரித்தபடி சொல்லி சென்ற அந்த வீடியோ பதிவு நிரூபித்து கட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு கைது செய்கிறீர்கள். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா அதிகாரம் வழங்கப்படுகிற மசோதா வந்த பொழுது எஸ்டிபிஐ கட்சி கண்டித்தது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன அதிகாரம்லாம் வழங்கப்பட்டிருக்கு? பக்கத்தில் இருக்கிற பெட்டி கடையில 4 ஷாம்பு, 4 சோப்பு, 4 சீயக்காய் விற்கிற கடையில கூட ரெய்டு பண்ற அதிகாரம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கிறது என்று சொன்னால் இது நாட்டை சீரழிக்கிற நடவடிக்கை இல்லையா? நீங்கள் அங்கங்கே கொள்ளையடிக்கிற ஊழல்களை, அங்கங்கே கொள்ளையடிக்கப்படுகிற ஹவாலா பணத்தை, நாட்டிற்கு வெளியே நடைபெறுகிற பல்வேறு மோசடிகளின் தொடர்பான பொருளாதார குற்றங்களை விசாரிக்க நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு அமைப்பு பெட்டிக்கடையிலே விற்கிற 2 ரூபாய் சீயக்கா பாக்கெட்டை விசாரிக்கலாம் என்று உங்களது அதிகாரம் சொல்லுகிறது என்று சொன்னால் உங்களது தவறான சிந்தனை அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்கு நீங்கள் ஈடியை பயன்படுத்துகிறீர்கள் என்பதற்கு இதைவிட வேறொரு செய்தியை நான் உங்களுக்கு ஆதாரமாக தர வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுகிறேன். என்னங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அவரு இதே வழக்கிற்காக 1 வருடத்திற்கு முன்பாக நீங்கள் அனுப்பிய சம்மனில 3 நாட்கள் இடி ஆபீஸ்ல உட்கார்ந்து உங்களுடைய என்கொயரி அட்டன் பண்ணி ஓகே நீங்க போகலாம் விசாரணை முடிந்து விட்டது என்று அதிகாரிகள் திருப்பி அனுப்பிய வழக்கில 1 வருஷம் கழிச்சு நீங்கள் சிபிஐ ஐபி இப்படி எல்லாம் இந்த தேசத்திலே சுதந்திரமாக இருக்கிற அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு பிஜேபியினுடைய கைப்பாவையாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் கவனித்திருக்க வேண்டாமா? ஒரு ஆங்கில நாளிதழ் நான் படிச்ச செய்தியை சமீபத்திலே ஒரு நண்பர் பதிவு செய்தார்.